பொக்கக்குடிலில் புகுதாவகை புண்டரீகத்தினும் செக்கச்சி வந்த கழல் வீடு தந்தருள் சிவந்த கழல் வீடு தந்தருள் பொக்கக்குடிலில் புகுதாவகை புண்டரீகத்தினும் செக்கச்சி வந்த கழல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்குத்தரிபட்டு எரிபட்டு முதிரம் குமுகுமென கக்கக்கிரியுருவ உதிரம் குமுகுமென கக்கக்கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே சிந்து வெந்து கொக்குத்தரிபட்டு எரிபட்டு உதிரம் குமுகுமென கக்கக்கிரியுருவ கதிர்வேல் தொட்ட காவலனே கதிர்வேல் தொட்ட காவலனே கதிர்வேல் தொட்ட காவலனே கந்தர் அலங்காரம் 31வது திருப்பாடல். அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானிடத்திலே, எனக்கு இந்த உடம்பாகிற வீடு வேண்டாம், உன் திருவடியாகிற வீட்டைக் கொடு என்று கேட்கக்கூடிய அருமையான பாடல் இது. பொக்கக்குடிலில் புகுதாவகை புண்டரீகத்தினும் செக்கச்சி வந்த கடல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்குத் தரிபட்டு எரிபட்டு உதிரங்குமுகுமென கக்கக்கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே என்பது இந்த திருப்பாடல். உடம்பு பொய்யானது, பொக்கங்களே பேசும் என்பது திருவம்பாவை. பொக்கம்னா பொய்யின்னு அர்த்தம். பொக்கக்குடில்னா இந்த உடம்பு பொய்யானது, இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போயிடும். இறைவனே, எத்தனையோ உடம்புகளை எடுத்து இழைத்து விட்டேன், இன்னொரு உடம்பில் புகாமல் உன் திருவடியைக் கொடு. பிறந்ததன் பயன் என்ன? இனி பிறவாமல் இருப்பதுதான். பிறப்பு என்பது பேதமை, பிறப்பென்னும் பேதமை என்பார் திருவள்ளுவர். ஆண்டவனிடத்திலே என்ன கேட்க வேண்டும்? பிறவாமை வேண்டும் என்று கேட்க வேண்டும். காரைக்கால் அம்மையார் அதைத்தான் கேட்டார். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமேன் என்பது திருவாசகம். பிறப்பென்னும் பேதமை நமக்கு வேண்டாம், போதும். இந்த உடம்பு மலஞ்சோறும் 9 வாயில் குடில். எனவே இறைவனே, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த உடம்பை எடுத்துக்கொள், எனக்கு வேண்டாம். பொக்கக்குடிலில் பொய்யாகிற இந்த சரீரமாகிற குடிசையில் புகுதாவகை மீண்டும் அடியேன் புகாதபடி புண்டரீகத்தினும் செக்கச் சிவந்த கடல் வீடு தந்தருள். செந்தாமரையைக் காட்டிலும் சிவப்பாய் இருக்கக்கூடிய உன் திருவடியாகிற வீட்டைக் கொடு என்று கேட்கிறார் அருணகிரியார். சிந்து வெந்து கொக்குத்தரிபட்டு எரிபட்டு உதிரம் குமுகுமென கக்க கிரி உருவ கதிர்வேல் தொட்ட காவலனே. இது முருகனை அழைக்கக்கூடியது. என்ன சொல்கிறார் தெரியுமா? சிந்து வெந்து கொக்குத்தரிபட்டு, கடலானது வெதும்பிப் போயிற்று. மாமரமாகி நின்ற சூரபன்மன் 2 பிளவாக முறிந்தான். அவனுடைய உடம்பிலே இருந்து ரத்தம் குமுகுமென கொட்டியது. கிரௌஞ்சமலை ஊடுருவப்பட்டது.
இப்படியெல்லாம் செய்த கதிர் வேலாயுதத்தை செலுத்திய காவலனே, எனக்கும் அந்த கருணையை தரமாட்டாயா என்று கேட்கிறார் அருணகிரியார். செக்கச் சிவந்த கடல் வீடு. முருகப்பெருமான் திருவடி செம்மையானது. செம்மையை சிவப்பு என்று சொல்வது உண்டு. கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே என்பது அனுபூதி. இன்னொரு பொருள், அது செக்கச் சிவந்த கடல் வீடு செம்மை உடையது என்பது ஒரு பொருள், சிவப்பாயிருப்பது என்பது ஒரு பொருள். இதுதான் நமக்கு நிழல். பிறவியாகிற வெயிலுக்கு முருகனுடைய திருவடி தாமரைதான் நிழல். நாமெல்லாம் நிழல்ல போற பொழுது நம்ம உடம்பு மறையும். ஆண்டவன் நிழல்ல போற பொழுது பிறவியாகிற நிழல் மறையும். செக்கச் சிவந்த கடல் வீடு தந்தருள். அவனுடைய வீரத்தை போற்றக்கூடியவர் என்ன சொல்கிறார்? வேல் தொட்ட காவலனே, கடலை வற்றச் செய்தாய், கிரௌஞ்சமலையை பிளந்தாய், தீவினை குன்றை மாய்த்தாய், ஆணவ மலத்தை அடித்தாய். இதெல்லாம் என்ன அர்த்தம்? கடலை வற்றச் செய்தது போல என் பிறவிக் கடலையும் வற்றச் செய். கிரௌஞ்ச மலையை பிளந்தது போல என்னுடைய தீவினை குன்றையும் பிளந்து எரி. சூரனை அற்றது போல என் ஆணவ மலத்தையும் அழித்தருள்வாயாக என்று கேட்கக்கூடிய அருமையான திருப்பாடல் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். பிறவாமலும் இரவாமலும் இருக்கக்கூடிய பெருமான் தான் நமக்கு இரவாமையைத் தர முடியும். பிறப்பு இறப்பு இல்லாதவன் நமக்கு கள்ளப்புலக்குரம்பை கட்டவிழ்க்க வல்லவனாக வந்து காட்சி கொடுப்பான். கடலில் சூரனை அறுத்த வேலோன் நம்முடைய பிறவியின் வேரையும் அறுப்பான் என்று காட்டுவது இந்த திருப்பாடல். சூரன் என்பது ஆணவமலம், கடல் என்பது கன்மமலம், கிரவுஞ்சம் என்பது மாயை. இந்த மூன்றும் போய்விட்டால் பிறவி வராது. அதனால்தான் முருகப்பெருமானே, கடலும் சூர்மார்பும் கிரவுஞ்சமலையும் ஊடுருவுமாடு வேல் தொட்ட வித்தகனே, அடியேனுடைய பிறப்பை அறுத்து உன் திருவடித் தாமரையை தருவாயாக என்று கேட்கிறார் அருணகிரிநாதர். கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடல் கிரி ஓடுருவ, கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடல் கிரி ஓடுருவ, தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தனே, கந்தனே வேல் கந்தனே, தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தனே, துறந்தோர் உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க பதைக்கும் கண்ணாக்கு, வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க பதைக்கும் கண்ணாக்கு, இழைத்து தவிக்கின்ற என்னை, இழைத்து தவிக்கின்ற என்னை, என்னால் வந்து ரட்சிப்பையே, இழைத்து தவிக்கின்ற என்னை, என்னால் வந்து ரட்சிப்பையே, என்னால் வந்து ரட்சிப்பையே. முப்பத்தி 32வது திருப்பாடல். ஆண்டவனிடம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? கடவுளே, நான் விலை மாதர்பால் சிக்கிக் கொண்டு தவிக்கிறேன், அதிலே இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்பது இந்த பாடல். கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவ, தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தனே, துறந்தோர் உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு, இளைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து இரட்சிப்பையே. கிளைத்து புறப்பட்டது. சூரன் எப்படி வந்தானா? சேனையோட கிளைகளோட வந்தானா. கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரி ஊடுருவ, கிரவுஞ்சமலைக்கும் நடுவில் வழி உண்டாகுமாறு தொலைத்து புறப்பட்ட வேல்கந்தனே,
தொலைத்துக் கொண்டு வெளிப்பட்ட வேலாயுதத்தை உடைய கந்தப் பெருமானே என்னை காப்பாற்று. எதிலிருந்து? துறவிகளாயிருந்தால் கூட சில சமயங்களில் பெண்கள் அவர்களை வளைத்து போட்டு விடுகிறார்கள். துறந்தோர் உளத்தை, துறவிகள் மனத்தை வளைத்து பிடித்து வளைத்து பற்றி பதைக்க பதைக்க துடிக்குமாறு வதைக்கக்கூடிய கண்களை உடைய விலைமாதர்களுக்கு இளைத்து தவிக்கின்ற என்னை நீ எப்பொழுது வந்து காப்பாற்றப் போகிறாய்? இளைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து ரட்சிப்பையே. ஏன் தெரியுமா வேலை சொன்னார்? வினை ஓடவிடும் கதிர்வேல், எனது தீவினையெல்லாம் மடிய நீடுதனி வேல்விடும் அடங்கல் வேளான். வினை போக வேண்டுமானால் வேலாயுதத்தை கும்பிட வேண்டும். அவனுக்கு என்ன பேரு? கந்தன்னு பேரு. தொலைத்து புறப்பட்ட வேல் கந்தனே. கந்தன் என்றால் ஒன்றாக செய்யப்பட்டவன். 6 திருமேனிகளையும் உமையம்மையார் தொட்டு ஒன்றாக்கினார்கள். கையால் எடுத்தணைத்து கந்தனெனப் பேர் புனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேவுவித்து என்பது கந்தர் கலிவன்பா. அந்தமில்லதோர் மூவிரு வடிவும் ஒன்றாகி கந்தன் என்று பெயர் பெற்றனன் கௌரிதன் குமாரன். இது கந்தபுராணம். ஆக முருகப்பெருமானிடத்திலே என்ன கேட்கிறார்? துறந்தோர் உளத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இளைத்து தவிக்கின்ற என்னை நான் எவ்வளவு பாடுபட்டு போய்விட்டேன் தெரியுமா? இந்த பெண்கள் என்னுடைய மனத்திலே மயக்கத்தை உண்டாக்கி விடுகிறார்கள். நீதான் மகமாயை களைந்திட வல்லபிரான், அதனாலே நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று பேசுகிறார். இளைத்து தவிக்கின்ற என்னை நீ எப்பொழுது வந்து காப்பாற்றுவாய்? கிளைத்து புறப்பட்ட சூர்மார்பு, இதோடு கிளைபற்றெழுசூர் உரமுங்கிரியும் தொலைபட்டுருவத் தொடுவேலவனே என்ற கந்தர் அனுபூதி ஒப்பு நோக்கத்தக்கதாக அமைகிறது. சூரனையும் கிரௌஞ்சமலையையும் தொலைத்த வேற்படை வீரனே, உன்னுடைய வேற்படையால் இந்த விலைமாதருடைய கண்களுக்கு மயங்கித் திரியக்கூடிய என்னுடைய மயக்கத்தை எப்பொழுது ஒழிக்கப் போகிறாய் என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனை இந்த திருப்பாடல். முடியா பிறவிக் கடலில் புகார், முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மேடியார் படியில் விதனப்படார். முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். மிடியால் படியில் விதனப்படார். வெற்றிவேல் பெருமாள், வெற்றிவேல் பெருமாள் மிடியால் படியில் விதனப்படார். வெற்றிவேல் பெருமாள், வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கே நல்ல பெருமாள், அடியார்க்கே நல்ல பெருமாள் அவுணர் குலம் அடங்க, அடியார்க்கே நல்ல பெருமாள் அவுணர் குலம் அடங்க பொதியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. நாமம் புகழ்பவரே, திருநாமம் புகழ்பவரே. ஏ 33வது திருப்பாடல். இது மிக அற்புதமான ஒரு பாடல். முருகனை விட அவனுடைய திருநாமத்துக்கு பெருமை அதிகம். திருநாமத்தை சொன்னால் முருகப்பெருமான் முந்தாலே வந்து நிற்பான். ஒருகால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோர் அருள்தாராய் என்றும், முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே என்றும்,
முருகப்பெருமானை அழைக்கிறார் அருணகிரிநாதர் திருப்புகளில். முருகன் திருநாமத்தின் பெருமையை சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல். கழுத்திலே சங்கிலி வேண்டுமா அல்லது வெறும் தங்கம் வேண்டுமா என்று கேட்டால் அந்த பெண் என்ன சொல்லுவாள்? தங்கத்திலே 10 பவுன் தங்கம் தனியாக தரட்டுமா அல்லது 10 பவுனுக்கு ஒரு சங்கிலி பண்ணி தரட்டுமா? அவள் என்ன சொல்லுவாள்? எனக்கு சங்கிலிதான் வேண்டும். தங்கமும் சங்கிலியும் ஒன்றுதான், ஆனால் தங்க கட்டி வேண்டாம், சங்கிலிதான் வேண்டும் என்பது போலே ஆண்டவன் தங்கம், ஆண்டவன் திருநாமம் தங்கச் சங்கிலி. அதுதான் அவனுடைய திருநாமத்துக்கு சிறப்பு. ராமனே வந்தபொழுது கூட அணை கட்டித்தான் கடலை தாண்டினான். ராமநாமத்தை சொன்ன ஆஞ்சநேயன் அப்படியே கடலை தாவி போய்விட்டான். அதனாலேதான் அந்த நாமத்துக்கு அவளது பெருமை. அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே என்பது ஞானசம்பந்தர் வாக்கு. இப்ப முருகனுடைய திருநாமத்தை சொன்னா என்ன கிடைக்கும்? அது இந்த பாட்டு. முடியா பிறவி கடலில் புகார். பிறவிங்கிறது பெருங்கடல். திருவள்ளுவர் பேசுகிறாரே, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவிங்கிறது கடல். தரையினாள் திரை ஏழே போலெழு பிறவி மாக்கடல் ஊடே நானூறு சவலை தீர்த்துன தாளே சூடியும் அடியார்பால் என்று திருப்புகழ் பேசுகிறது. பிறவி பெருங்கடலை தாண்ட முடியாது. கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் எத்தனை பிறவி எடுத்துவிட்டோம். இது முடியா பிறவி கடல். நீங்கள் முருகன் திருநாமத்தை சொன்னால் முடியா பிறவி கடல் முடிந்து போகும். உங்களுக்கு இனிமேல் பிறவி வராது. முடியா பிறவி கடலில் புகார். 2 முழுதுங்கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். மிடின்னா வறுமை, தரித்திரம்னு அர்த்தம். தரித்திரம் வந்துட்டா எல்லாம் போயிரும். வடிவு தனம் மனம் குணம் குடி குலம் எல்லாம் போயிரும். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தமிழா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே என்பது கந்தர் அனுபூதி. இப்போ வறுமை வந்துட்டா அவ்வளவுதான். தனம் போச்சு, மனம் போச்சு, குணம் போச்சு, எல்லாம் போச்சு. மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10 பசிவந்திடப் பறந்து போம். அதனாலே இது முழுதும் கெடுக்கக்கூடியது வறுமை. நீங்கள் முருகன் திருநாமத்தை சொன்னால் இந்த வறுமை உங்களுக்கு வராது. இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும். நெருப்பினில் கூட தூங்கலாம், வறுமையில் தூங்க முடியாது. இந்த வறுமை உங்களை விட்டு போக வேண்டுமா? முருகப்பெருமான் திருநாமத்தை சொல்லுங்கள். 2 செய்திகள் குறிப்பிடுகிறார். 1, முருகன் திருநாமத்தை சொன்னால் முடியா பிறவிக் கடலில் புக வேண்டாம். 2, வறுமை வராது. பிறவிக்கடலில் புக வேண்டாம் என்பது மறுமைக்கு, வறுமை வராது என்றது இம்மைக்கு. ஆக முருகன் திருநாமத்தை சொன்னால் இம்மையிலும் சிறப்பு, மறுமையிலும் சிறப்பு. ஓம் நமசிவாய என்ற அஞ்செழுத்து மந்திரத்தை சொன்னால் இக சௌபாக்கியம் கிடைக்கும். சிவாய நம என்ற அஞ்செழுத்து மந்திரத்தை சொன்னால் பர சௌபாக்கியம் சிவபெருமானே கிடைப்பார். இந்த 2 கிடைக்கணுமா? சரவணபவ என்ற முருகன் திருநாமத்தை சொல்லுங்கள் என்று திருப்புகள் பேசுகிறது. வசனமிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாட்சரம் மதாதே இக பர சௌபாகியம் அருள்வாயே. சடாட்சரம் என்பது 6 எழுத்து மந்திரம். அதைச் சொன்னால் இந்த பிறப்பிலும் வறுமை கிடையாது, அடுத்தும் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும், இக பர சௌபாக்கியம் கிடைக்கும். அதை பேசுகிறார். முடியா பிறவிக் கடலில் புகார். முழுதுங்கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். யாரு? வெற்றி வேற்பெருமாள். இது முருகனுக்கு பெருமை. அவன் யாரு? வேல் கடலை வற்றச் செய்தது. இவன் வெற்றி வேலை ஏந்தியவன். இவனுடைய திருநாமம் பிறவிக் கடலை வற்றச் செய்யும். அதனால இவன் யாரு? வெற்றி வேல் பெருமாள், அடியார்க்கு நல்ல பெருமாள். அதான் சிறப்பு. அடியார்களுக்கு பரம கருணாநிதி. உங்களுக்கு என்ன வேண்டுமென்று கேட்டு வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளையெல்லாம் வேண்ட வெறாது உதவும் பெருமாள். ஏண்டா நேத்து கேட்ட முந்தானத்து கேட்ட தந்தனே இன்னைக்கும் திரும்ப எங்கிட்ட வர்றியே அப்படின்னு சொல்ல மாட்டானா. நீ என்ன கேட்டாலும் தருவான். அடியார்க்கு நல்ல பெருமாள். சீரும் போதமும் அடிவில் வீடும் போற்றினர்க்கு அருள வல்லான்
என்பது கந்தபுராணம். முருகப்பெருமான் திருநாமத்தைச் சொன்னால் எல்லாம் கிடைக்கும். அவன் அடியார்க்கு நல்ல பெருமாள், அவுணர் குலமடங்கப் பொடியாக்கிய பெருமாள். அவுணர்னா அசுரர்கள், அவர்களுடைய அந்த எல்லா விதமான குலங்கள், அந்த பாவத் தொகுதி, அதை முழுவதும் பொடியாக்கிய பெருமாள். அவன் திருநாமத்தைச் சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? முடியா பிறவி கடலில் புக வேண்டாம், முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் படின உலகம் விதனப்பட வேண்டாம், முருகன் திருநாமத்தைச் சொல்லுங்கள் என்கிறார் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள். முருகன் திருநாமம் அவளது சிறப்பானது. செவ்வேள் பரமன் திருநாமத்தை ஓதுபவர்களுக்கு இப்பொழுது வறுமையில்லை, இனிமேல் பிறவியில்லை. பொட்டாக வெற்பை பொருத கந்தா கந்தா, பொட்டாக வெற்பை பொருத கந்தா, தப்பிப்போனது ஒன்றற்கே எட்டாத ஞானக்கலை தருவாய். தப்பிப்போனது ஒன்றற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய். இரும் காமவிடாய் பட்டார் உயிரை திருகிப் பருகி பசிதணிக்கும் கட்டாரி ஏல்விழியார் வலைக்கே வேல்விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே. இரும் காமவிடாய்ப்பட்டார் உயிரை திருகிப் பருகிப் பசிதணிக்கும் கட்டாரி வேல்விழியார், கட்டாரி வேல்விழியார், பசிதணிக்கும் கட்டாரி வேல்விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே. ஏ முப்பத்தி 34வது திருப்பாடல். இது ஒரு பிரார்த்தனை பாடல். கடவுளே, இந்த விலை மாதருடைய கையிலே பட்டு நான் தவிக்கிறேன், எனக்கு ஞானக்கலை தரமாட்டாயா? இதை விட்டுவிட்டு நான் ஞானமடையக்கூடிய வாய்ப்பை தரமாட்டாயா என்று கேட்கக்கூடிய ஞானக்கலை பெற பிரார்த்தனை இந்த பாடல். பொட்டாக வெற்பை பொருத கந்தா. இந்த வீரபாகு தேவர் திருச்செந்தூரிலே இருக்கிற பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக சொல்லுவார்கள். தாருகனுடைய பகுதியிலே இருந்த பொழுதும் இந்த நிகழ்ச்சியை சொல்லுவார்கள். தாரகாசுரனுக்கு துணையாயிருந்தவன் கிரவுஞ்சம் என்ற பறவை போல் இருந்த மலை. அவனுக்கு கிரவுஞ்சன்னு பேரு. ஒரு அசுரன். அகத்தியருடைய சாபத்தினாலே அவன் மலையாக வந்தான். எத்தனை பேர் வந்தாலும் உள்ளே அதை செல்வதற்கு வழி விடுவான். உள்ளே போனா வழி தெரியாமல் மயங்கச் செய்வான். அதனாலே கிரவுஞ்சத்துக்கு மலை மாயமலை, தாருகன் மாயாமலம், அவனுக்கு துணை செய்தது கிரவுஞ்ச மலை. முருகப்பெருமானுடைய வேலாயுதம் கிரவுஞ்ச மலையை பொட்டாகச் செய்தது. பொட்டுன்னா வழின்னு அர்த்தம், நுழைவாயில்னு அர்த்தம். நுழையக்கூடிய வாயில் வரக்கூடிய மாதிரி அந்த மலையை துளைத்தது இந்த வேலாயுதம். என்ன சொல்கிறார்? அதனாலே பொட்டாக வெற்பை பொருத கந்தா, தப்பிப்போனது ஒன்றற்கு எட்டாத ஞானக்கலை தருவாய். அது என்ன தப்பிப்போனது? உன்னை விட்டு விட்டு நான் தப்பி போய்விட்டேன்.
என் மனமானது தப்பிப் போய்விட்டது. அடியேன் உன்னை விட்டு தப்பிப் போய்விட்டேன். ஒன்றுக்கும் பற்றாதவனாக நான் மாறிப்போய்விட்டேன். நன்னறியை விட்டு தப்பிப்போன எனக்குன்னு சொல்ல வேண்டியத எனக்குன்னு உயர்தனையில சொல்லாம ஒன்றற்குன்னு அகிரணையில சொல்றார். தப்பிப்போனது ஒன்றற்கு, நன்னறியை விட்டு தப்பிப்போன ஒன்றாகிய எனக்கு எட்டாத ஞானக்கலை தருவாய். இதுவரைக்கும் எட்டாது இருக்கக்கூடிய ஞானத்தை தருவாய். இப்போ நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? இருங்காம விடாய் பட்டார் உயிரை திருகிப் பருகி பசிதணிக்கும் கட்டாரி வேல் விழியார் வலைக்கே மனங்கட்டுண்டதே. இந்த பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? இருங்காமவிடாய்ப்பட்டவர்களை, காமமாகிற தாகத்தை கொண்டவர்களுடைய உயிரை இவர்கள் திருகி பருகி தங்கள் பசியை தணித்துக் கொள்கிறார்கள். வாளாயுதத்தையும் வேலாயுதத்தையும் போன்ற கண்ணை உடைய விலை மகளிரிடத்திலே நான் சிக்கிக் கொண்டு விட்டேன். என் மனம் கட்டுப்பட்டு விட்டது. இதை மாற்றி நீ வேலாயுதத்தினாலே இந்த துன்பங்களை எல்லாம் அழித்து எனக்கு ஞானக்கலை தருவாய். சாடு குன்றது பொட்டெள என்பது திருப்புகழ். குன்றத்திலே நுழைவாயிலை உண்டாக்கியது போலே என் மனத்திலேயும் நல்ல வழியை காட்டு. இந்த நெஞ்சப் பறவை பெண்கள்பால் சிக்கிக் கொண்டிருக்கிறது. திண்ணிய நெஞ்சப் பறவை சிக்க குளர்காட்டில் கண்ணி வைப்பார் மாயம் கடக்கு நாள் என்னாளோ என்கிறார் தாயுமானார். விலைமாதருடைய கண்கள் செய்யக்கூடிய மயக்கத்தை திருவாசகம் பேசுகிறது. கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உன்மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன்பனைத்து எய்த்திடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும். இதத்தான் இப்பொழுது பேசுகிறார். கட்டாரி வேல் விழிக்க, கட்டாரி வேல் விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே அப்படின்னு பேசுகிறார். கந்தக் கடவுளே, விலை மகளிர் கண் வலைப்பட்டு அடியேன் அழியாத வண்ணம் மெய்யறிவு பெற வேண்டும், அதை தருவாயாக என்று கேட்பது இந்த திருப்பாடல். பத்தித்துறை எழுந்து ஆனந்தவாரி படிவதனால் பத்தித்துறை எழுந்து ஆனந்தவாரி படிவதனால் புத்தி தரங்கம் தெளிவதென்றோ புத்தி தரங்கம் தெளிவதென்றோ பொங்கு வெங்குருதி மெத்தி கூதி கொள்ளவில் சூரனை விட்ட சுட்டியிலே மெத்தி கூதி கொள்ள வெல்தூரனை விட்ட சுட்டியிலே புத்தித்தரம் கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே புத்தித்தரம் கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே கொண்ட கொற்றவனே முப்பத்தி ஐந்தாவது திருப்பாடல். என் புத்தி தெளிய வேண்டும் என்று பிரார்த்தனை. புத்தி தெளிய வேண்டும், பக்தி செய்ய வேண்டும். பக்தி செய்வதனாலே என் புத்தி தெளிய வேண்டும். அதுதான் இந்த பாடலில் பிரார்த்தனை. பத்தித்துறை இழிந்து ஆனந்தவாரி படிவதனால் புத்தித்தரங்கம் தெளிவதென்றோ பொங்கு வெங்குருதி மெத்தி குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித்தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே. முருகன் யாரு? பொங்கு வெங்குருதி வெப்பமான ரத்தம், மெத்தி நிறைந்து குதிகொள்ள அலை போல வீச
வெஞ்சூரனை வெய்ய சூரபன்மனை விட்ட சுட்டியிலே ஏவிய வேலாயுதத்தால் குத்தி தரங்கொண்டு மேன்மையை உண்டாக்கி தேவலோகத்தை மீட்டுக் கொடுத்த அரசன் முருகப்பெருமான். அதத்தான் வெங்குருதி மெத்தி குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே. சுட்டின்னா வேல்படைன்னு ஒரு அர்த்தம். சுட்டின்னா நெற்றி சுட்டின்னு வைத்துக்கொண்டு நெற்றின்னு ஒரு அர்த்தப்படுத்தலாம். சூரனுடைய நெற்றியில் வேல் விட்டான் என்றும் பொருள் கொள்ளலாம். வெங்குருதி மெத்தி குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித் தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே. என்னுடைய பத்தித்துறை இழிந்து பக்தியாகிற துறை நான் பக்தியில் வந்து ஈடுபட்டு இறங்கி ஆனந்தமாகிற கடலில் நான் படிய வேண்டும். அதனால் என் புத்தியிலே உள்ள அசைவுகள், புத்தி தரங்கம்ங்கிறார், மனக்கலக்கம், அசைவுகள், அலைகள் அடங்க வேண்டும். அது எப்பொழுது தெளியும் என்று கேட்பது இந்த பாடல். பக்தி செய்ய செய்ய ஆனந்தம் உண்டாகும். ஆனந்தம் பெருகப் பெருக அறிவு தெளியும். அதைத்தான் பத்தித்துறையிழிந்து ஆனந்தவாரி படிவதனால் புத்தித் தரங்கம் தெளிவதென்றோ என்று கேட்கிறார். உடம்பினால அனுபவிக்கிற இன்பத்தை களிப்புன்னு சொல்றோம். உண்டு களித்திருக்கச் செய்வாய். மனசிலான அனுபவிக்கிற இன்பத்தை மகிழ்ச்சின்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் இன்பம் தரக்கூடிய ஆன்மீக இன்பத்தை ஆனந்தம்னு சொல்றோம். அதனாலதான் ஞானிகளுக்கு பேர் அப்படி ஆனந்தம் என்று வைப்பார்கள். விவேகானந்தர், கமலாத்மானந்தர், சித்பவானந்தர், சிவானந்தர், சின்மயானந்தர் இப்படின்னு பேர் வைக்கிறோம். எதுக்கு? ஆனந்தத்து. அந்த ஆனந்தத்தில என் புத்தி தெளிய வேண்டும். என்னுடைய புத்தி தரங்கம், பெரிய அலை. எத்தனை அலை புத்தியில உண்டாகுது, எத்தனை நினைப்பு உண்டாகுது. இறைவனுடைய இன்பக் கடலில் படியாமல் சந்தேகம், மயக்கம், கற்பனை இவ்வளவு எனக்கு போக வேண்டும் அப்பனே. ஆனந்தமாகிய கடலில் மூழ்குவதற்கு பக்தி படித்துற மாதிரி. பக்தி துறையில இறங்கினா ஆனந்த கடலில் மூழ்கலாம். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக் கருளியவார் ஆர் பெறுவாரச்சோவே என்ற திருவாசகம் இங்கே நினைக்கத்தக்கது. இறைவா, சூரனை கொன்று பொன்னுலகை கொண்ட முருகப் பெருமானே, அடியேனுடைய கலக்கம் நீங்க வேண்டும், பக்தி துறையில் இறங்க வேண்டும், ஆனந்தக் கடலில் முழுக வேண்டும். அமராவதியைக் காத்த பெருமாளே, எனக்கு இந்த இன்பத்தை தந்து எனக்கு உன் திருக்கருணையை தருவது எந்த நாளோ என்று கேட்கக்கூடியது இந்த பாடல். அவன் யாரு? அமராவதி கொண்ட கொற்றவன், அமராவதியை மீட்டுக் கொடுத்த அரசன். பாலகுமரகுக கந்த குன்றெறி வேலமயில என வந்து நின்றிடு வான விபுதர்பதி இந்திரன் வெந்துயர் களைவோனேன். திருப்புகழ். தேவேந்திரே என்ன சொன்னானா? 6 திருநாமம் சொன்னானா. பால, குமர, குக, கந்த, குன்றெறி, வேல, மயில. இந்த 6 நாமம் சொன்னதனாலே முருகன் அவனை காப்பாற்றினாராம். அதனாலே முருகன் அமராவதி கொண்ட கொற்றவன். கொற்றமுனா வெற்றி, வெற்றி உடையவன் கொற்றவன். இறைவனே, பொன்னுலகை காத்த முருகனே, என்னுடைய கலக்கம் நீங்க வேண்டும், பக்தியினால் நான் ஆனந்தக் கடலில் மூழ்க வேண்டும். அது என்னாலோ என்று கேட்பது இந்த திருப்பாடல்.